இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது. உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னே இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாள் எப்படி ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேற வீடு தான் பார்ப்பேன். வேறு வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேறு வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதையே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாட. அது நினைவு தானம்மா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோடு உறவாட போகிற. உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோடு போகிற. உன் நினைவு தான்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமாம். எப்பப்போ நீ முட்டாளாகிறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும். எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு யோசிக்கவே மாட்டான். விதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குற, அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வானோடனே சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போகணுங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட போயிட்டு வர கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசித்தான், இவனை கொடுத்தா திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான், நான் அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி. நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. ஆன்மீகத்தில் நிறைய பேருக்கு ஈடுபாடே வரமாட்டேங்க ஐயா. அது என்ன காரணமாக இருக்கும்? ஆசை, உலக ஆசை. தெய்வ ஆசை இல்லை, உலக ஆசைகிறது, பண ஆசைகிறது, பொருள் ஆசைகிறது. அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சொல்லுங்க. சுய விசாரணை இருந்தால் அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது. இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறான். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும் செய்கிறான்னு தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவன் யோசிக்கதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்களில் சொல்ல மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக இருக்கும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமேன்னா நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற? அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது,
அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துறான்? உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தின விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பாரு, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பாரு. அந்த அவமானம் எதனால் நடந்தது? நீ அவனை விட தாழ்ந்திருக்கதால் அவமானம் வந்து நீ அவனோட உயர முயற்சி பண்ணு. அந்த முயற்சி வந்து உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரும்னு சொல்கிறது. அப்புறம் அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்டி போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்க போது அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவாடினா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க. அது உன்னை கடிக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீர்றது தப்பு. சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராமல் படுத்துக்கினா நீ உதவாத பொருள் உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால் நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால் சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனால் அது கூட சில பேர் வராமல் இருக்க வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாவது வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பன் விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா ப்ரொடியூசர் டைரக்டர். அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட, நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரும் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையில்லா சந்தோஷம் அப்படின்னு எதை சாமி நம்ம உணரலாம்? ரெண்டுமே ஒரு பொருள் தான் நம்ம நீ சொன்னது. நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம்னு கேட்கணும். நீ அப்படி கேட்கலையே, எப்படி கேட்ட? என்ன எழுதிக்கிற பாரு. நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான். பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் குடும்பத்தை பற்றி கவலையில் இருந்து எப்படி நம்ம கடவுளே இருந்தானாக்கா நம்ம குடும்பத்தை விட்டுடுவோமோ அப்படின்ற ஒரு சிந்தனை. ஏன் உனக்கு அந்த சந்தேகம்? எவனாலுமே முடியாதுமா அது. சில பேர் இப்பெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போனால் அவருக்கு குடும்பத்தை விட்டுடுவார், காட்டுக்கு போடுவார், அவர் சாமியார் ஆகிடுவார் அப்படின்லாம் நினச்சின்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்காத காரியம். இதெல்லாம் சும்மா கற்பனை. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ வீட்டை விட்டு வெளியேறணும்னு உன் விதி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆன்மீகம்ன்ற ஒரு விஷயமே தேவை கிடையாது. தானாகவே வீட்டை விட்டு ஓடிடுவேன். அதனால் ஆன்மீகம் அதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஆன்மீகத்தில் இருந்து இல்லறத்தில் இருந்துக்கினே துறவரத்தை நாடணும். அதுதான் ஏதோ ஒரு பிறவியில் உனக்கு அது முழுமை பெறும். நீ ஆன்மீகத்தில் போன உடனே நீ ஞானி ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையில் ஒன்றும் ஆகலாம், நிஜத்தில் வர முடியாது. நான் இமயமலைக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. நான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆன்மீகத்தில் போகிறாங்க போலகுதுன்னு நினச்சேன். அப்புறம் கேட்டேன் நான் அங்கே சிலரை, இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஆன்மீகத்தில் ஏதாவது பயணங்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாதுங்க, கடை வாங்கி கொண்டுட்டு பயந்துக்கு நீங்கள் ஓடியான்ட்டோம், குடும்பத்தை காப்பாற்ற முடியாத பயந்துக்கு நீங்கள் வந்துட்டோம், இங்கே வந்து டைரக்டர் செத்துட்டாரு, டைரக்ட் நடிகர் அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு பிறந்த நாளுன்னு சோறு வருது வண்டியில், நாங்கள் வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாகிறோம், டூரிஸ்ட் வராங்க, அவங்க 5-10 கூட செலவு வச்சுக்கிறோன்றோம். அந்த மாதிரி தான் ஓடுவாங்களே தவிர இறைவனை தேடி எவனாலையும் ஓட முடியாது.
அது வந்து சும்மா ஒரு கற்பனை கதை. ஐயா கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமா இருக்க வைக்கிறது, எந்த நேரத்திலும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில நிக்கிறது கடவுளுடைய அருள். மன வலிமை என்றால் என்ன ஐயா? உறுதி அது பெற எப்படி இருக்கு? அதை பெறத்துக்கு என்ன வழி ஐயா? ஞானம்தாம்மா வழி. மன உறுதியோட கண்ணா, இப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இருந்தா என்ன பண்ணுவான் பிள்ளை? கஷ்டப்படுவான், சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமா ஐயா. ஒரு தாய் உங்க அம்மா இருந்துட்டா என்ன பண்ணுவ நீ? வேதனைப்படுவையா? என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவ? இருந்தாங்க இப்ப இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினைச்சுப்பியா? அழுவிட மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெத்தவங்க இல்லையா? அப்ப பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது. வராது. அப்போ இந்த உறவுன்ற எண்ணம் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வரும். உறவு இல்லை மற்றவன் சேர்த்து போட்டா அழ வராது. எங்க அம்மா சேர்த்துட்டு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன். இந்த மன உறுதி ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்க தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி, பக்கத்து தெருவு தான் வீடு, சாவுக்கு போடல. நான் உங்களால் முடியுமா? வாயில் பேசுறது இல்லை உறுதி, செயலில் இருக்கணும் உறுதி. எதிர கட்டின இடம் வாங்கணும். இந்த இடம் வாங்கினோன்னா கேட்குறாங்க யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும், யார் பேரில் பண்ணலாம்? நான் வாங்குகிறேன் பணம் போட்டு. ஒன்று என் பேரில் பண்ணணும், இல்லை என் பொண்டாட்டி பேரில் பண்ணணும், இல்லை பிள்ளைங்க பேரில். இதான முறை. ஆனால் நான் என்ன பண்ணேன், யார் பேர்லையுமே கூட பொது குடும்பம் பிரம்மசூத்திர குடும்பம் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். பண்ணுவீங்களா? இதுதான் உறுதி. நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு என்னப்பா பண்ணுறது? என் பிள்ளைங்களுக்கு ஒன்று பண்ண புடிச்சனை கட்டை தடிப்பீங்க ரிஜிஸ்டர் பண்ணலன்னா. தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்குது. அது உண்மையாக? ஆமாம், இப்படி நினச்சிக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும்போது அது செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்த அப்படின்னு போனமே தவிர இதை காரணமாக ஆக்கிக்கின்னு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தால் நல்லா ஆகிடுமான்னா, அப்போ அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவன நான் இங்கே சேர்க்கறது கிடையாது. கடவுளை தேடணுன்ற மட்டும் இங்கே வாங்க, மற்ற வீட்டு பிரச்சனை இங்கே வந்தால் தீர்ந்துருமா? என் பொண்ணு கல்யாணம் ஆகலை இங்கே வந்து தீர்ந்துருமா? தீராது. அதெல்லாம் உங்கள் சொந்த விஷயம். தெய்வம்ன்றது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. யார் குடும்ப விஷயத்தையும் நான் பேசுறதில்லை. யார் குடும்ப விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்கன்றது. நான் மந்திரம் பண்ணுறேன், தகுடு தரேன், தாயத்து தரேன், விபூதி தரேன்னு சொல்கிறதே கிடையாது, இங்கே சேர்க்கறதும் கிடையாது. அப்படி அதுக்கெல்லாம் நிறைய இடங்கள் அங்கே போங்கன்னுட்டுவேன். ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை தேடுறவனுக்கு ஒரு குரு வேணும். அந்த பாதையில் போகிறதுக்கு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த இடம் சரி. இங்கே போனால் இது நடக்கும் அது நடக்கும் நினைச்சிக்கின்னு வரவனுக்கு இந்த இடம் சரியாக வராது. நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க என்னை ஏமாற்றுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்துப்பா நீ இல்லை படுறாமா போடுவேன். அவங்க நிலை கடைசியில் தானே, உன் நிலை அப்பவே இல்லை நீ படுறாமா ஆயிடுவேன். அதனால உன்னை காப்பாற்றிக்க முதல்ல. அவங்க நிலை எப்படின்னா போட்டோம். குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தால் சரியா? ஒரு லிமிட்டாக இருக்கணும். அளவு மீறி போனால் துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போடு வளர்க்கணும். ஆனால் அது மேலே அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும். அதனால் பொறுப்போடு வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமைன்னு நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு செய்ய இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். ரொம்ப அருமையா, ரொம்ப சந்தோஷமா. காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகுறாங்க. ஆமா, அதுல வந்து இந்த பப்ஜி அது இதெல்லாம் விளையாடுறாங்க. அத பப்ஜி ஆமா எல்லாம் விளையாடுறாங்க. ஜிப்சி ஏகுது இல்ல. ஆமா, பப்ஜி எல்லாம் விட்டு அதுல என்னன்னா பசங்க வந்து கார் நானே எனக்கு செல் எல்லாம் தெரியாது வைக்கிறதுக்கெல்லாம். போன் வந்து ஆன் பண்ணுவேன், இல்ல ஆஃப் பண்ணுவேன், இதான் தெரியும். ஒரு நாள் பார்க்குற ஒரே பொம்மையா வந்து பொம்பளைங்க பொம்மையா வந்து இன்னொன்னுமா போட்டுக்கிட்டு இல்லை. எங்க பையனை கூப்பிட்டேன், நேனா இது என்னடான்னு. இது ஏன்பா உனக்கு வந்து தெரியடான்னு. முதல்ல அது எடுறா இதுலேருந்து எவனை பார்த்தா என்ன காரி போய் போறான்னு. ஏன்னா செல்போனை பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ். ஸ்கூல்ல போய் படிச்சா படிக்க மாட்டேங்குது, ஆன்லைன்ல போய் எங்க படிக்கிறது? ஆன்லைன்ல செல்லு பார்த்துக்குது. அது கெட்டு போகிறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. செல்ல எனக்கே தெரியாதுங்க, குழந்தைக்குதுங்க மொத்தம் தெரியுங்க. அதுக்கு மொத்தம் தெரிஞ்சு போச்சு. கெட்டு போகிறதுக்கு வழிவகுது. அதனால தான் சொன்னேன், விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும். விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும். அதான் நடந்துருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதில் இருக்கு. வன்மம் இல்லைம்மா, எல்லாமே இருக்குதும்மா. என்ன இல்லைம்மா இல்லை?
செல்போன்ல இன்னும் இல்லை. நாடகங்க சாப்பாடு போனா கூட இரு சித்தி பார்த்து வரேன், சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன். இது என்ன அட்டியும்? ஒரு நாடகத்துல ஒரு கதை எழுதுறான், அந்த கதையில ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணுக்குது. அந்த 4 பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸ் ஆகுது. நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது. இல்லை அம்மா உட்காந்து பார்த்துக்கிறா, ஈ போகிறது கூட தெரியாது. இப்படிப்பட்ட உலகம். நான் மெகா டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க பையனை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு. மீடியாவும் பேப்பரும் இன்னைக்கு சமூகத்தை கெடுத்துன்னுக்குது. ஆமாம் சொன்னீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக. ஏன் சொல்கிறேன்னா, இது இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டாள் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை. அதனால் இந்த தீமைகள் நடக்குமா? தடுக்கவே முடியாது. சொல்லுமா. இப்போ அந்த காலத்தில் யோகிகள்லாம் இருக்காங்கல்ல சுவாமி, அப்போ எல்லாருக்குமே இந்த நரை இல்லாமல் யாருமே இல்லை. யோகிங்களுக்கெல்லாம் அந்த நரைமுடி இருக்குதுங்களா? இருக்குங்களா? இருக்குது. நரைக்கும் யோகிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நரைக்கும் யோகிக்கும் என்னம்மா சம்பந்தம்? நான் வேற ஒன்று கேட்க மறந்துட்டேன் சுவாமி. நரை திரை இல்லைன்றாங்களேன்னு வந்தியா? அதான கேட்க வந்த. அவங்களுக்கும் உண்டு. ஆனா நரைத்திரை எதுக்கு இல்லைன்னா உள்ளத்துக்கு இல்லை, உடலுக்கு உண்டு. ஆனா நமக்கு உள்ளத்துக்கே உண்டு. இளமை முதுமை நமக்கு உள்ளத்துல வந்துருது இல்ல. நல்லா ஓடனா, நல்லா தைரியமா பேசினா, நல்லா எல்லாம் செயலும் செய்யுது. இப்ப ஏந்துக்க முடியலையே. அப்ப உள்ளத்துக்கு நரைத்திரை வந்துச்சு. எனக்கு உடலுக்கு எல்லாருக்கும் வரும். உடல் மண்ணு தோண போற பொருள், அதை வரப்ப அவங்க கவலைப்படல. உள்ளத்துக்கு வரக்கூடாதுறான்னா. ஆனா நம்ம மாலை முதல்ல உள்ளத்துக்கு தானே வெனிய விதிச்சுக்கிறான். மேலதான் நல்ல மையங்க வாங்கி பூசிடுறானே கரையேன்ட்டு, பெயிண்ட் மாதிரி பூசிக்கிறானே. கொஞ்சோண்டு கூட வெள்ளை தெரியக்கூடாதான், அப்படியே பூசிக்கிறான். மீசை தாடி எல்லாம் பூசின்னு, வாயெல்லாம் பூசி, மூஞ்செல்லாம் கூட பூச்சிங்கன்னா இந்த பொங்கலுக்கு முன்னெல்லாம் வேஷம் போட்டு இட்டுன்னு வருவாங்க. அந்த மாதிரியானா இருக்கும். இயற்கை இயற்கை தானம்மா. நீ என்னதான் அதுக்கு போட்டு டைய போட்டு நடுவு மூஞ்சி காட்டி கொடுக்கலங்க, அதில் என்ன டை வாழுது? அப்போ வாழ்க்கையே நீ பொய்யா வாழறன்னு தானே தெரிஞ்சு போகுது. அப்போ உண்மையே உங்ககிட்ட இருக்காது. இது உனக்கு தேவையா? ஏதோ 5 வயசு பையனுக்கு நரை ஊந்து போச்சுன்னா அவனுக்கு பூச்சினா கூட பரவாயில்ல. 60 வயசுக்காரனுக்கு எதுக்கு நான் டை நம்மால் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கேஸ் ஆகி போகுது. உன்னை சும்மா சொல்றேன். ஏன்னா இந்த உலகமே உன்னை பார்த்து உன் புள்ள கெடுது, புள்ளைய பார்த்து உன் பேரன் கெடுது இல்லையா? எனக்கு 2 மருமக இருக்கிறாங்க, 2 பொண்ணு இருக்கிறாங்க, தங்க இருக்கிறாங்க. எனக்கு 74 வயசாகி போச்சு, ரிட்டையர்ட் ஆகிட்டேன். வீட்டில் போய் அப்படி உட்காந்தேன்னா ஒரு மருமக தண்ணி எடுத்து வந்து வைப்பேன், ஒரு மருமக நாஸ்டா எடுத்து வந்து வைப்பேன். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே வயிற்றுச்சல். நானும் தான் அதில் ரிட்டையர்ட் ஆனது. பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. சரி, நான் யோசித்தேன், இது என்னடா காரணம்? நமக்கு மட்டும் இல்லை கொடுக்குறாங்க, மருமகளுங்க பிள்ளைங்கள்லாம் பயப்படுறாங்க. மருமகளுங்கெல்லாம் நமக்கு என்ன துணி கூட இன்னும் நான் துவைச்சி போட்டது இல்லைம்மா, மருமகளுங்க தான் துவைச்சி போட்டது. என் ட்ரௌசர் உள்ளே போட்ட ட்ரௌசர் கூட என் மருமகளுங்க தான் துவைச்சி போடுவோம். நானும் இது வரைக்கும் எதையும் துவைச்சதே கிடையாது. சுடு தண்ணி தான் வச்சு கொடுப்பேன், பஸ் தண்ணியில் உடம்பே குளிக்க மாட்டேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, கல்யாணத்தில் நான் வியாபாரம் பண்ணல, கல்யாணம் பண்ணேன். நான் பெத்த பிள்ளைக்கு நான் தானே கல்யாணம் பண்ணேன். இன்னொருத்தனை பண்ண நான் அவனுக்கு பிறந்த மாதிரி ஆகி போகாது. என் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணணும். நீ ஓஹோன்னு பண்ணாத, ஊரை கூட்டி பண்ணாத, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணு, அதானே சுயம். ஆனால் நீ புள்ளையை பத்துட்டு வாழ்த்து போட்டு எவனோ ஒரு பொண்ணு வீட்டுக்காரனை வந்து கல்யாணம் பண்ணணும், அவங்க குடும்பம் வாங்கி போனோம், உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? அப்போ கெடாதா குடும்பம்? அப்போ உன்னை சோறு போடுறதுதான் பண்ணுவாங்க. அங்கே போய் உட்காந்து சார் போட்டுணும். என்ன பொண்ணு கேட்கும் போது கேட்டாங்க, எத்தனை சவரம்பா கேட்குறேன். நான் சவரம் கேட்க வரல, பொண்ணு கேட்க வரலன்னு. என் பிள்ளைக்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும், எனக்கு நல்ல மருமகள் ஆகணும், அதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துன்னு. நான் நகை சனித்தை பற்றி கேட்கல. போட்டா போட்டு போடலாம். அப்போ எனக்கு என்ன போச்சு? எனக்கு என்ன வருமா? இல்லை, ஒன்றும் வரப்போகுது. அப்புறம் நான் ஏன் கேட்கணும்? தான் அந்த மாதிரியான மனோபாவத்தை மக்கள் உருவாக்கிக்கினா ஒழுக்கம் வருவாங்க. அது இல்லாமல் எவனையாவது ஏமாந்தான் நான் நல்ல மிளகா அரைச்சிடலாம், நான் அரைச்சின்னா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை நடுரோட்டில் விட்டுண்டா. அதை யோசித்து நடந்துக்கணும். அது உண்மையா சாமி? இன்னொருத்தவங்களை நம்ம வயிற்றுச்சல் படுறாங்க, இவங்களோட வயிற்றுச்சல் தான் இவங்களுக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்களே, அது உண்மைங்களா? கண்டிப்பா. ஏன்னா வாயால பேசுறது எப்பவும் பழிச்சிடாது. ஆனா மனசால வெம்புறான் தெரியுமா, அதை அடுத்தவனை கொளுத்திடும்.
அது சாதாரண சாபம் இல்லை. ஞானிகள் வந்து சாபம் விடுவாங்க. சில நேரத்தில் மனசோட சாபம் விடுவாங்க, சில நேரத்தில் வாயோட விடுவாங்க. வாயோட விடுற சாபம் ஒன்றும் பலிக்காது, ஒன்றும் கெடுக்காது, பயமுறுத்தும், அவ்வளோதான். ஆனால் மனசோட சொல்கிறோம் அந்த மாதிரி எரிச்சிடும் அது ஒருத்தனை. நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், மந்திரவாதி ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு கெடுதல் பண்ணோன்னா அவன் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கணும், கண்டத்தை வாங்கி வந்து வச்சுக்கணும், மந்திரம் பண்ணி உட்காந்துக்கணும். ஞானிக்கு அது தேவையில்லை. மனசை கண்ணும் சேர்ந்தால் ஒருத்தனை அழிக்கவும் முடியும், ஒருத்தனை காப்பாற்றவும் முடியும் அப்படின்ட்டு. அதனால் அப்படிப்பட்ட விஷயம். அதனால் யார் வயிறறிவும் நீ வாழக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ சீராக வாழ்ந்தீன்னா அடுத்தவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீ வாழ கற்றுக்கணும் முதல்ல. அதான் வாழ்க்கை. ஔவையோட யோக சூத்திரம் பற்றி ஐயாவோட கருத்து என்ன சாமி? யோகம்ன்றதே ஒரு சூத்திரம் தான் சாமி. சூத்திரம்னா ரகசியம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சூத்திரம்னா ரகசியம். அதனால்தான் ஆந்திராவில் வேம்பண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறாரு, ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பரனே, ஓரியாய் நீ நின்று 5 எழுத்தை என் ஒரு செவியில் ஓதி வைத்தவன் அல்லவோ அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சப்தம் இருக்குத அதை யாராவது பார்த்தது உண்டா? இல்லை, பார்க்க முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இருக்குது. மனுஷனுக்குள்ள எப்படி இருக்குதுன்னா சத்தமாகவும் நெருப்பாகவும் இருக்குதான். அதனால சொல்றாரு ஓங்கார சூத்திரம். ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். அதனால ஓங்கார சூத்திர சதானந்தவாரி எப்பவும் உயிர் ஓடினே இருக்குது. அது இல்லாத நேரமே இல்லை. அது இல்லைன்னா நீ இல்லை. இதை எவ்வளோ அழகாக சொல்றாரு அவர். ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான பர்ணே, நீ ஒரு எழுத்தா நின்னுக்கு ஏகன் அப்படின்ட்டு என்ன அநேகன்னு பஞ்சபூதத்து கூட போட்டு விட்டியப்பா. நான் லோல் படுறேனே இந்த உலகத்தில். அப்போ நான் ஓர் எழுத்தாய் ஆகணுமே, அது எப்படி அப்படின்னா இந்த ஓங்கார சூத்திர சதானந்த வாரியில் ஓர் எழுத்தாயான அந்த ஓங்காரத்தை பிடிச்சிக்கிட்டா நீ ஒரு எழுத்தாய் ஆயிடுவ, என்ன மாதிரி நீ ஆயிடுவ, நீயும் கடவுள் தான் அப்படின்றாரு. அப்போ அது ஆகணும்னா என்னன்னா சுகம் விட்டுடணும், துக்கம் விட்டுடணும். இது ரெண்டையும் விட்டுட்டீங்கன்னா அது மாதிரி ஆகுவேன் அப்படின்ற. விடுவோமா? நம்மளால விட முடியலையே சொல்லுவ. மனைவியை பார்க்காத ஒரு நாள் இருக்க முடியாது, செத்து போயிடுவேன். அதை விட்டு நான் என் புள்ளியை பார்க்காத அரை நாள் இருக்க மாட்டேன், அதை விட செத்து போயிடுவேன். இப்படி மனசுல ஆசையை சுமந்த குணம் ஓங்காரத்தை நான் எங்க கவனிக்கிறது? அதனால நான் 5 எழுத்தாந்து இந்த உலகத்தில் லோல் பட்டுன்னுக்கிறேன் சாமி. அவன் ஒரு எழுத்தாந்து என்னை ஆட்டி பட்டுங்கிறான் சாமி. அப்போ ஓங்காரம்னா சப்தம், சூத்திரம்னா ரகசியம். இப்போ நமக்குள்ள ஒரு உயிர் ஓடிங்கிறதால தான் நம்ம பேசின்னுக்கிறோம். ஆனால் அது எப்படி ஓடுது, அது எப்படி இருக்குதுன்னு யாராவது அறிய முடியுதா? முடியாது. முடிஞ்சிடுச்சுன்னா ஞானி, முடியலன்னா அஞ்ஞானி. ஏன்னா ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் என்னன்னா உடலை மறந்துடுவான், அவன் உயிரை மட்டும் அது ஏக்கத்தை மட்டும் பார்த்து நினைப்பான். அதனால அவனுக்கு உடல் தெரியல, உயிர் தெரியுது. அஞ்ஞானி உயிரை மறந்துடுவான், உடலை நினச்சிப்பான். அதனால இவனுக்கு உயிர் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. ஏதோ பேசுகிறேன், ஏதோ ஓடுறேன், ஏதோ நடக்கிறேன். இது அஞ்ஞானியினுடைய வேலை. அப்போ இந்த ஔவை என்ன சொல்லுதுன்னா, இந்த சூத்திரத்தை நீ அறியணும்டா. நீ மனிதன், அதனால தான் சொல்லுது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இந்த மானிடராய் பிறத்தல் கூட பெரிய விஷயம் இல்லைப்பா. இதில் கூணு குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது இல்லையா? இப்படி பிறந்த உன்னு நீ போய் உலக விஷயத்துல ஈடுபட்டு சாவறியடா. நீ பிறந்தது இந்த பூமியில கடவுள் அடையறதுக்குடா அப்படின்னு சொல்லுது. இந்த ரகசியத்தை நீ அறி அப்படின்றது தான் சாமி அந்த பொருள். அபிமன்யு கருவில் வந்து குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணுது இல்லையா? அதை வந்து அது குழந்தை வந்து வளர்ந்து பிறந்து வளர்க்கும்போது அதோட சேட்டையை பார்த்து தாய் தகப்பன் வந்து சொல்லுவாங்க, குழந்தை கொஞ்சம் வீரியமாக இருக்கிறான், நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறான். அவங்க டீச்சர் சொல்லுவாங்க அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறான், நல்லா மார்க் வாங்குறான் அப்படின்னு சொல்லி. பிறந்த பிறகு இது கருவிலே இருந்து இதெல்லாம் கவனிக்குது. அது கவனித்த மாதிரியே அந்த கிடைச்சதெல்லாம் அதை செஞ்சு முடிச்சிருச்சு, உள்ளே நுழைஞ்சது மட்டும் தெரியும். இங்கே வந்து மகாபாரதம் நடக்கணுன்றதுக்காக அவர் கிருஷ்ண பகவான் சொன்னதை நிறுத்திட்டார். ஆனால் அது வந்து அதை அப்படியே கேட்டுட்டு இருந்திருந்தால்
அது நல்ல வீரியமாக தானே இருந்திருக்கும். அது ஒரு நல்ல விஷயமா தானே தோணுது. அது எப்படி ஐயா கருவிலே கெட்டு போன மாதிரி நம்ம அது அந்த இது புரியல. யாரும் தான் குழந்தை கெட்டு போகணுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு சண்டை, எல்லா மாமியாரும் எல்லா மருமகளும் ஒரு ஒத்துமையாக இருப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. எங்கேயோ ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த சண்டைகள் வளரும். ஒரு பெண்ணு ஒரு கரு விட்டுருக்குறாங்கன்னா இந்த சண்டையை இப்போ ஒரு மருமகன் என்ன பண்ணால் மாமியார் நல்லா இருக்காங்க, வீட்டுக்காரு மாமியார் பேசி தான் கேட்குறாங்க. இப்போ இவங்க சொல்லுவாங்க எடுபடாது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களே இவங்க மனசில் இருக்கும். வயிற்றில் கரு இருக்குது, மனசில் இங்கே நடக்கிற விஷயங்களை அசை போட்டுக்கினே இருப்பாங்க. இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, என் வீட்டுக்கார கேட்க மாட்டான், இந்த பொம்பளை இப்படி பண்ணுதே. வெளிப்படுத்த முடியாது. சண்டை போட்டுருந்தா ஒரே நாளோட போயிருக்கும் அந்த கோபம் தாபம்லாம். ஆனால் இதை வெளிக்காட்ட வழி இல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு பிடுங்கி 10 மாதத்துக்கு அப்புறம் ஒரு கரு வெளியே வரும்போது இந்த வேதனையோட வெளிப்பாடாக தான் அது இருக்குமே தவிர அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தையா அது இருக்கவே இருக்காது. அப்போ எனக்கு 1000 சோதனை வரட்டும்பா, என் குழந்தை இந்த மண்ணில் வரும்போது ஒரு ஆரோக்கியமாகவும் அறிவுள்ள குழந்தையாகவும் வரணும்னா எனக்கு இந்த 10 மாதம் நான் எதை நடந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் நல்ல பாட்டு கேட்பேன், நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். யார் வேணா என்ன ஒன்று சொல்லட்டும், வீட்டுக்கார் சொல்லட்டும், மாமனார் மாமியார் சொல்லட்டும், இல்லை 1000 கஷ்டம் இருக்கட்டும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் என் குழந்தையும் நானும் பேசணும். இந்த கஷ்டத்தை எதையும் என் குழந்தைகிட்ட கொண்டு போக மாட்டேன்னு வெளியே இருக்கும்போது சொல்கிறோம்ல, அதே மாதிரி வெளியே இருந்து சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு அந்த கஷ்டமே புரியாது. ஆனால் 10 மாதம் நீங்கள் சுமக்கும் போது அந்த கருவோடு நீங்கள் உறவாடுங்க. உங்கள் கஷ்டம் 1000 இருக்கட்டும், நீங்கள் அதுக்கிட்ட கொண்டு போகாதீங்க. டே ராஜா நான் சந்தோஷமாக இருக்கேன்டா, நீயும் உள்ள சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கிட்ட மனம் விட்டு பேசினா அந்த 10 மாதம் போது அந்த குழந்தை வெளியே வரும்போது ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும், அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். அந்த குழந்தையால் இந்த மாதிரி பாடபோதுலேருந்து எத்தா கூட அது அறிவோடு ஒழிஞ்சு இந்த உலகத்தில் போய்ச்சிக்குமா. அப்போ எங்கே வருதுன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கும்போது எந்த கவலையும் அந்த கருவுக்கிட்ட அவங்க கொண்டு போகக்கூடாது. அப்போ செயலை சரியான முறையில் செயல் இருக்கணும். 1000 கஷ்டம் வருமா, ஒரு 10 மாதம் தாங்கிக்க மாட்டோமா? இந்த 10 மாதம் தாங்காதோட விளைவு என்ன வருதுன்னா அந்த குழந்தை பெற்று போட்டுட்டு அதை காலம் ஃபுல்லாக சுமக்கிறோம். இது உதவாக்காரியாக பிறந்துச்சு, இது யார் பேச்சும் கேட்க மாட்டேங்குது, இது என்ன இவ்வளோ மண்டாகுதுன்னு, இது எல்லாம் எங்கே வந்தது? அந்த 10 மாதம் எனக்கு பொறுமை இல்லாதனால காலம் ஃபுல்லாக அதை நான் காலம் கட்டி சுமக்கிறேன். இது தேவையா? அப்போது வந்துட்டோம், ஒரு வாழ்க்கை நமக்கு அமைச்சது, எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கை அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் வாழ்க்கை எது ஒன்றா இருக்கட்டும், ஆனால் என் குழந்தை என்கிட்டேருந்து வெளியே வரும்போது அது ஒரு அறிவார்ந்த குழந்தையா வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? அது எடுக்கணும். அப்போ குழந்தையோட தவறு எதுவும் இல்லை இதில். சோழனுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. ஒரு சோழன் ஒருத்தன் பிறந்தான், கோச்செங்கன் கோழன். அவன் கண்ணு பிறக்கும்போது கண்ணெல்லாம் ரத்த கலராக இருந்துதான். அதனால அவனுக்கு பேர் என்ன வச்சிட்டாங்களாம், கோச்செங்கோன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்களாம். கோச்செங்கன் கண்ணு சவுப்பாக இருக்குது இல்லையா, செங்கன் சோழன், கோச்செங்கன் சோழன் போய் பேர் வச்சிட்டாங்க. எப்படி அவனுக்கு அப்படி கண்ணெல்லாம் ரத்தமாகி போச்சுன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களாம், கரு உருவாக போகுது, குழந்தை பிறக்க போகுது. ஆனால் ஜோசியக்காரை போட்டு பார்க்குறாங்க, இந்த டைமுக்குள்ளே இந்த கரு உருவாகி பிறந்ததுன்னு சொன்னால் அது எதுக்கும் பயன்படாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தை தவறி அது பிறந்ததுன்னா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய அரசனாக இருப்பான், இந்த உலகம் காலம் ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு அந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி அப்படின்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்ன போது அவங்களே சொல்கிறாங்க, என்னை தலைகீழாக கட்டு, என் காலை மேல் நோக்கி கட்டி தலைகீழாக நான் இருக்கிறேன், அந்த நேரம் வரைக்கும் இந்த குழந்தைக்காக நான் இருக்கிறேன்னு சொன்னதுனால அந்த ரத்தமானது அந்த குழந்தையோட கண் வரைக்கும் போய் அது பிறந்ததுக்கப்புறம் அது கண் சிவப்பாக இருந்து தான் வரலாற்றில் அதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. இது நடந்திருக்குது. ஒரு தாய் நினைச்சா ஒரு குழந்தை எப்படி வேணால் பெற்றுக்க முடியுன்றதுக்கு சாட்சி அதெல்லாம். நான் ஒரு 10 மாதம் ஒரு தாய் தன்னோட வேதனையெல்லாம் தாங்கி அந்த குழந்தைகிட்ட கொண்டு போகாமல் பாதுகாப்பாக வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கவே வேணாம், அதுவே போய்ச்சிக்கும். ஏன்னா அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்கனவே அம்மாவை கிட்டேருந்து போயிடுச்சு. கவலை போனதெல்லாம் கரு செதஞ்சு தான் பிறக்கும், மனம் செதஞ்சு தான் பிறக்கும். உன் வேதனையை சுமந்துக்கினே பிறந்தா அதுவும் இங்கே வேதனைப்பட்டே தான் சாகும். அப்போ கர்ப்பமானவங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும். யாரோ பெரியவங்க சொல்லிட்டாங்க, ஆடாத அசையாத பக்குவமாக இருமான்னு சொன்னது உடம்புக்கு இல்லை, உன் மனசுக்கு. ஒரு இடத்துல குத்த வச்சு உக்காஞ்ச மாதிரி உக்காஞ்சிட்டு உடல் உழைப்பை இல்லாமல் பண்ணுறதுக்காக அவன் சொல்லலை. மனசை ஆடாமல் அசையாமல் பார்த்துக்கோ, மனசில் சஞ்சலத்தை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டாத.
இரும்பு உலக்க எப்படி இருக்குமா அந்த மாதிரி இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லி அவங்க பெற்றுக்கினாங்கன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், உலகத்துக்கும் அதுவும் ஒரு விடிவெளியாக இருக்கும். இப்போ அது வீரனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உருப்படாது. ஓகே ஐயா, நல்லது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. இது நம்ம ஐயா சொல்லியிருக்காரு, காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரம் வந்து உலகத்திலேயே அதுக்கு ஈடு இணை கிடையாது. அதை வந்து ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 108 தரம் அதை சொல்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பாதை கிடைக்கும், ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து பக்தர்களுக்கு மட்டுமா இல்லை எல்லாம் சீடர்களோடு சேர்ந்து அது அந்த மந்திரங்களை சொல்லலாமா? இது பக்தர்களுக்கு பொருந்துமா? பக்தர்கள் பக்தர்கள் வந்து எதுவுமே தெரியாது, பாடம் வாங்கலை, ஆனால் ஐயா சமாதி வரேன், கும்பிட்றேன், பௌர்ணமி அட்டன் பண்ணுறேன், எல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுங்க அப்படின்னு நினைக்கிற பக்தர்களுக்கு இப்போ சொன்ன விஷயம் நமச்சிவாயா இல்லை சிவாய நமன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. சீடர்களுக்கு அது சொல்ல வேண்டிய வேலை. ஏன்னு சொன்னால் இந்த மூச்சானது இங்கேருந்து அங்கே போகுது, மூலாதாரத்துலேருந்து விசுத்தி வரைக்கும் போகுது. இதுக்குள்ளே இருக்கிற இடம்லாம் எது? நமசிவாயம் தானே. ஆமாம். இந்த மூச்சு நமசிவாயத்தை தான் சொல்லின்னு இருக்குது. அது அஜபா மந்திரம். வாயை திறந்து சொல்கிற மந்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குதுன்னா, வாயை திறக்காமல் நீ உள்ளுக்குள்ளே ஓட்டுற மந்திரத்துக்கு அதை விட பெரிய பவர் இருக்குது. சரிங்களா? சீடர்களுக்கு மந்திர உச்சாடனம் தேவையில்லை. இது மட்டும் அவங்க மூச்சே தான் மந்திரம். அவங்க 1 hour உட்காந்து பண்ணால் 10,000 மந்திரம் உச்சாரம் பண்ணால் எந்த சக்தி வருமோ அந்த சக்தி இந்த பூஜை அந்த தவ மண்டலத்தில் இருக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு மந்திரம் தேவையில்லை, மூச்சே தான் மந்திரம். சரிங்க. இது தெரியாத பக்தர்களுக்கு இதெல்லாம் தேவை. சரிங்களா? அவங்க பண்ணலாம், இவங்களுக்கு தேவைப்படாது. சரிங்க ஐயா. ஆத்மா நன்றிம்மா. ஆத்மா.